ஓகே, இப்போ காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அதை பற்றி சொல்லு. என் காலேஜில் நடந்த கல்ச்சுரல் ஈவெண்ட், என் காலேஜில் அடிக்கடி ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும்டா. என் காலேஜ் இருந்தால் ஒரே பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஆடியோ லான்ச் நடக்கும், ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஈவெண்ட்லாம் தெரியாது. நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் கட் அடிக்கணும், இந்த மாதிரி ஓடி வாங்கிட்டு போனால் நீட்டாக போயிட்டு. எங்கள் காலேஜில் நான் படிக்கிற டைம் 2 ஆடியோ லான்ச் நடந்துச்சு. லால் சலாம் ஒன்று நடந்துச்சு, ஜிகு தண்டா ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்றதுக்கு முன்னாடி ஜவான் நடந்துச்சு. சேர்றதுக்கு முன்னாடி தான் ஜவான் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. தென் காலேஜ் வந்து ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. ஈவெண்ட் சிம்போசியம் ஈவெண்ட்டு இந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற வெளியே வந்து சாய்ராம் பசங்க ஜாலியாக சுற்றலாம் கேம்பஸ்குள்ளேயே. ஓகே, இப்போ காலேஜில் ட்ரெஸ் கோட் அதுதான் ட்ரெஸ் கோட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க எங்கள் காலேஜில். எப்படின்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் ஷர்ட்டு ஃபார்மல் பேண்ட் தான் போடணும்பாங்க. ஜீன்ஸ் ஷர்ட்லாம் நாட் அலோடு. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, ஜீன்ஸ் ஷர்ட் நாட் அலோடு. டிஷர்ட்லாம் போடக்கூடாது. போடலாம், இது எல்லாமே ஒரு நாள் போடலாம். என்றைக்கு தெரியுமா? அந்த கல்ச்சுரல்ஸ்னு ஒன்று நடக்கும். அன்றைக்கி வேஷ்டி டிஷர்ட்டு அன்றைக்கி மட்டும்தான் நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா நம்மளாக இருக்க முடியாது ஒரு நாள். ஓகே, இப்போ காலேஜோட ஃபுட் மெனுவாடா. ஃபுட் மெனுனா டிஸ்கஸ் பண்ணணுன்னா 2 யுகம் ஆயிரும்டா. ஃபுட்டு எப்படி இருக்குன்னா சொல்கிறேன். ஃபுட்டு ஓகேவாக இருக்கும் மச்சான். காலேஜில் ஃபுட்டு வந்து ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு தான் இருக்காது. ஃபுட்டு ஓகேவாக இருக்கும். பட் அப்போ காலேஜ் சாப்பாடு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து போய் சாப்பிட பிடிக்காது எனக்கு. ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிஸ் எத்தனை பேர் பர் ரூம், அதை ஃபுல்லாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணு. ஹாஸ்டலாடா மொத்தம் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு 3 ஹாஸ்டல் இருக்குடா. பிஜி ஹாஸ்டலு, யூஜி ஹாஸ்டலு, ஸ்கூல் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க, அந்த ஒரு ஹாஸ்டல். பிஜி ஹாஸ்டல் யூஜி ஹாஸ்டல் பற்றி சொல்லியிருந்தேன். பிஜி ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 14-15 பேருக்கு மேலே இருப்போம். நான் வந்து பிஜி ஹாஸ்டலில் தான் பாருந்தேன். யூஜி ஹாஸ்டலோட பிஜி ஹாஸ்டல் ஜாலியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் இயரில் அங்கேருந்து தான் சொல்கிறேன். யூஜி ஹாஸ்டலில் கூட பார்த்தீங்கன்னா மூளைக்கு வாரம் நிற்பாங்க. ஆனால் உங்களுக்கு பிஜி ஹாஸ்டல் கிடைச்சா நீங்கள் ரொம்ப கிஃப்டடு. அவ்வளோக்கு செக்கிங்லாம் பண்ண மாட்டாங்க, தாடிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்க வார்டன் அப்படி நல்லா ஜாலியாக இருப்பார். அவருக்கு கண்டுக்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக இருக்கும். நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்ப்போம், அவர் டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். இப்போ வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸாக படித்தா வச்சுக்கோங்களேன், ஃப்ரைடே வந்து கம்பல்சரி வந்து ப்ரேயர்லாம் அலாட் பண்ணுவாங்க. முஸ்லீம் வந்து ஃப்ரைடே ப்ரேயர்லாம் அலாட் பண்ணி அங்கே ப்ரேயர்லாம் படிக்க வைப்பாங்க. அப்புறம் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் வளர்க்கலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வளர்ந்தால் வைக்க மாட்டேன்னா வளரல. ஸோ அவ்வளோதான் மச்சான். ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஹாஸ்டல் தான் சொன்னேன். யூஜி ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 4 பேர். நீட்டாக டீசெண்டாக இருக்கும் ஹாஸ்டலு. சரியா? வார்டன்லாம் அதே மாதிரி தகுந்த மாதிரி நீட்டாக டிசிப்ளினாக இருக்கும். யூஜினா பிஜினா ஜாலியாக இருக்கலாம் எங்களை மாதிரி. ஓகே, இப்போ காலேஜில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ அவங்க பேசுகிறது அதை பற்றி என்னோட கருத்து மட்டும் சொல்லு. முக்கியமாக சொல்லலாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாது. பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் பேசிக்கோங்கடா, மாட்டிக்காதீங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன், எஸ்ஐடினா கூட தப்பிச்சிடலாம். எஸ்சிசினா எஃப்எஸ்ட்டை மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்னென்ன முதல்ல சொல்கிறா, பேக் அடி பேந்துரும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ எஸ்எஸ்சினா என்னமோ எஃப்எஸ்னா வந்து ஃப்ளோர் ஸ்டாஃப் இருப்பாங்க தம்பி, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோங்க. அந்த எஃப்எஸ் வந்து 2 எஃப்எஸ் இருப்பார். ஒரு எஃப்எஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுவார், ஒருத்தர் குண்டா ஷார்ட்டாக இருப்பார். தயவு செய்து இந்த வீடியோ எடுக்கிறேன் கேமரா வந்து கேர்ள்ஸை திருப்புறேன்லாம் வந்துட்டு எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. ஏன்னா எங்கள் கிளாஸில் ஒரு பையன் வந்து தரமான சம்பவத்தில் மாட்டினா அந்த மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அட்மாஸ்பியர் பார்த்துட்டு ஒரு கேர்ள்ஸை பேசணுமா பேச வேணாமல் பார்த்துக்கோங்க. சார் நம்ம உள்ளே நடந்து வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும்டா அதெல்லாம். பார்த்து பேசுங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லலை, மாட்டிக்காமல் பேசுங்கடா, அவ்வளோதானா சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. வந்து நீ என்ன மாட்டினியாடா அப்படின்னு கேட்காத. நான் எதுவும் மாட்டலப்பா. ஓகே, இப்போ காலேஜில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் டேய் என்ன விளாக் போயிட்டு இருக்கு, அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கு. அது ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை தான். அப்புறம் வந்து என்ன மச்சான் கேட்டேன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். என் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே சிக்மா ஆடிட்டோரியம் இருக்கும். அங்கே ஒரு சார் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட என்ன நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்கணுமோ கேட்டுட்டு அப்புறம் வந்து சீனியர்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க.
அவங்க கூட போய் அப்பப்போ அக்கம்பனிஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மேட்ச் லெவலு இந்த மாதிரி கேம் லெவலாம் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் நேஷ்னல்ஸ்லாம் சர்டிஃபிகேட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நான் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறேன், நான் ப்ளே பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்லா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் தருவாங்க. அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா நல்லா கம்பெனியும் தருவாங்கடா. எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியலடா, இங்கிலீஷ்லாம் அவ்வளோ வராதடா மச்சான். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காலேஜில் மார்க்ஸ் எல்லாம் ஓகேவா? என் மார்க்ஸ் கேட்குறியா இல்லை காலேஜோட காலேஜில் மொத்தமாக எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க அந்த மாதிரி? இல்லை மச்சான், எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடித்தோம்ல, ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ் தான் வந்து கடைசி ஓகே அந்த மார்க்ஸ்க்கான கேட்டகரியில். படிக்கணும்னா நல்லா படித்து மார்க் வேணாண்டா, ஆனால் வந்து யாரும் அந்த மாதிரி அவ்வளோக்கு எஃபோர்ட் எடுக்கல எங்கள் இதில். எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அரியர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் எங்கள் கிளாஸில் இஎன்டையில். ஆனால் வந்து இன்னொரு விஷயம், பெருமையான விஷயம்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் தான் அடித்தோம், இஎன்டை தான் அடித்தோம். அதே நான் இங்கே தெரிவிச்சுக்கேன், நாங்கள் வந்து அவ்வளோ மட்டமான ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஏன்னா நாங்கள் இஎன்டை ஸ்டூடெண்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தானே இருக்கும், மார்க் கொஞ்சம் போட மாட்டாங்க. எவ்வளோ அட்டானமஸ் காலேஜ் கலெக்ஷன் தான், மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ புஷ் பண்ணி பாஸ் பண்ண முடியுமோ பாஸ் பண்ணி விட்ருவாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ ஸ்கூலில் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்துருக்குல தெரியும். ஓகே, அவங்க ஹாஸ்டலில் செக்இன் டைமில் இருக்க இந்த டைம்குள்ளே தான் காலேஜ்குள்ளே ஹாஸ்டலுக்குள்ளே வரணும். அப்படி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் விடுவாங்க. அது ஃபஸ்ட் இயருக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவுட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 12 தான், வெறும் 2 மணி நேரம் தான் அவுட்டிங்கு. 2 மணி நேரம் அவுட்டிங்கில் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறீங்கன்னா பண்ணலாம். தாம்பரத்தில் இறங்குறீங்க, பார்க்காத இடம் இருக்காங்க, நிறைய இடம் இருக்கும். 2 மணி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றது கேளுங்க. ஆமாம் சத்தியமாக 2 மணி நேரத்தில் என்ன பண்ணால் சரவணா ஸ்டோர்ஸ் போங்க, போயிட்டு ஏசி காற்றுலாம் வாங்கிட்டு அப்படியே தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஜூஸ் கடை இருக்கும். 90 ml ஜூஸ் வந்து 40 ரூபா சொல்லுவோம். அந்த ஜூஸ் 4 பேர் 4 ஆஃப் அடிச்சுட்டு நீட்டாக பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு போயிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். செகண்ட் இயர் போய்ட்டால் ஜாலியாக இருக்கும். 2 to 8 அவுட்டிங்கு சுற்றலாம், பீச்சு போகலாம், எங்கே வேணால் போகலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ஷார்ட்டாக உங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? என் காலேஜ் ஜாயின் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன் சரியா. என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேஸ்காலாக நீ என் காலேஜ் ஜாயின் பண்ணுறது ஒர்த்து. ஹாஸ்டலாக சேரணும்னா பார்த்துக்க, லீவ் வகை வந்து வேல்யூபிள் ரீசன் இருக்கணும் முதல்ல சரியா. டேஸ்காரனா அப்படி இல்லை, ஜாலியாக லீவ் எடுத்துக்கலாம். டேஸ்காராக வந்து சேர்றது எவ்வளோ இதுவாக பார்த்துக்கோங்க ஓகேவா. இது சாய்ராம் காலேஜில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கடா, இருக்கேன். ஓகேடா. ஓகே, எங்கள் இந்த இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம vlog கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் டில் பை ஃப்ரம் சயின்ஸ் ஸ்கொயர் vlogs. சயின்ஸ் ஸ்கொயர் vlogs சொல்லுங்கடா. சொல்லிட்டேன்டா. Science Square Vlogs. ஓகே, பை. It's me, Mukesh.